கேரளாவில் இருந்து ஹாஜிரா சமீமா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, இஸ்லாமிய முறைப்படி ஹலாலான வகையில் பண சேமிப்பு வழிகளை கூறவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இது ஒரு பெரிய ஒரு தலைப்பு. பணத்தை சேமித்து வைத்த பணத்தை சம்பாதித்தல் எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவுக்கு முக்கியமானது அதை சேமித்து வைக்கிறது. அது ஹலாலான அடிப்படையில் எப்படியெல்லாம் செய்யறதுங்கிறாங்க. சேமித்து வைக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சு எல்லாரும் பயன்படுத்துகிற வழிமுறைகள் இயல்பா ஒரு தங்கத்தில் போட்டு வைக்கிறோம், ஒரு இடத்துல நிலத்துல போட்டு வைக்கிறோம், இதெல்லாம் சேமித்து வைக்கிறதுக்கான வழிகள் தானே. ஆனால் இது வெறுமனே ஒரு தகவலாக ஒரு பயானாக அப்படி சொல்லி செல்கிற விஷயமா நான் நினைக்கல. ஏதோ நீங்கள் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி சொன்னால் இது சார்ந்து எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க, இது சம்பந்தமான அறிவு படைச்சவங்க அதையே சிந்திச்சு இந்த தொழில் துறைகள் இந்த அந்த பணத்தை முதலீடு பண்ணுறது, பணத்தை பெருக்கிறது, பணத்தை பாதுகாக்கிறது, பணத்தினுடைய மதிப்பு குறையாமல் அதை டெவலப் பண்ணிக்கிட்டே போகிறது என்றெல்லாம் வழிகாட்டக்கூடிய மிகச்சிறந்த நிபுணர்கள் அதில் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஆட்களை தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா அவங்க சிறந்த வழிகளை சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம அன்றாடம் சமூகத்தில் எதை பார்க்குறோமோ அதுதானே. உண்டியல் போட்டு சேர்த்து வைங்கன்னு சொல்லி சொல்லுவோம், இல்லாட்டி ஒரு அக்கௌண்ட்டில் ஹலாலான கரண்ட் அக்கௌண்ட்டில் போட்டு வைங்கன்னு சொல்லி சொல்லுவோம், இல்லாட்டி நகை நட்டுகளை வாங்கி வைங்க, தங்கத்தை நாளுக்கு நாள் பெருகுன்னு சொல்லி சொல்லுவோம், இல்லாட்டி ஒரு லேண்டில் கொண்டு பணத்தை போட்டு வைங்க, நிலத்தில் போடுங்க, அது உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு பிறகு வருமானத்துக்குரியதாகவும் இருக்கும், பாதுகாப்பானதாகவும் இருக்கும். இப்படியெல்லாம் நம்ம மிக சாதாரணமாக தெரிகிறது மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அதை தாண்டி அதிலேயே நிபுணத்துவம் பெற்றவங்களிடத்துல கேட்டால் ப்ராக்டிக்கலாக பன்மடங்கு பெருகுகிற நல்ல வாய்ப்புள்ள வழிகளை உங்களுக்கு சொல்லித் தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர்களை தொடர்பு கொண்டு கூடுதல் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு அதை நடைமுறைப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.